இன்றைக்கி மதியானம் லஞ்ச் மெனுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பருப்பு காய் போட்டு சாம்பார் தாங்க. பருப்பில் பார்த்திங்கன்னா நான் வேக வச்சிட்டேன். 2 உருளைக்கிழங்கு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு பருப்பில் 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் பொரியலுக்காக. சாம்பாருக்கு பருப்பும் தக்காளி எல்லாமே போட்டு வேக வச்சு இறக்கிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காய்களை சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், கேரட்டு, அவரைக்காய் போட்டு சாம்பார் கொதிச்சுட்டு சாம்பார் பொடி போட்டு புளி கரைச்சி ஊற்றி ஏற்கனவே நான் சாம்பார் ரெசிபி நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். கடைசியில் பார்த்திங்கன்னா பருப்பு விசில் அடங்கினோன்னே பருப்பு ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். இந்த பக்கம் அவரைக்காய் கேரட்டு பொரியல் பார்த்துக்கோங்க. அவரைக்காயும் கேரட்டும் கடுகு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டு நல்லா வெடித்த உடனே கருவேப்பிலை போட்டு 2 வரமிளகா போட்டுட்டு கேரட்டு அவரைக்காய் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு சிம்பிளாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம், தேங்காய், பூண்டு போட்டு அரைச்சி எடுத்து இப்படி தூள் பண்ணி போட்டுட்டேன். இதில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் ரெசிபி இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் காகத்துக்கு இன்றைக்கி சாப்பாடு